வாங்க உறவுகளே, இன்னைக்கு நம்ம இன்னைக்கு என்ன சமையல் பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க. நான் என்ன செய்கிறேன்றதை பாருங்கள். இன்னைக்கு சமையல் இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. சமைக்கிறது என்னன்னு பார்க்கலாம் வாங்க உறவுகளே, வாங்க எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டோம். கடுகு போட்டு பூண்டு கருவேப்பிலை போடுறோம். நல்லா கருவேப்பிலையும் பூண்டும் போட்டு நல்லா பொரியணும். அது லைட்டாக தூக்கிட்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருந்தேன். அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. கடுகு பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ அது வதங்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டு, அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த உப்பு போட்டேன். காய்கறிக்கு நான் என்ன செய்கிறேனோ அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டேன். அதோட சேர்த்து தக்காளியும் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் உப்பு போட்டோம்னா அது கூட சேர்ந்து நல்லா வதங்கும் இல்லைங்களா, அதனால் சேர்த்தே போட்டுட்டேன். இப்போ கத்திரிக்காய் போட்டுருக்கேன். கத்திரிக்காய் போட்டு ஒரு கிளறுவோம். ஸ்டீல் பாத்திரனால டக்குன்னு சூடாகுது. மஞ்சள் பூசணிக்காய் பலாக்கொட்டை இருந்தது இல்லைங்களா, அந்த பலாக்கொட்டையும் அதில் போட்டுட்டேன். க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறுங்க. மஞ்சத்தூள் போட்டேன். குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூனும் குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டு அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடணும். காய் வேகிற அளவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடணும். ஊற்றி நல்லா கிளறி மூடி வைக்க வேண்டியது தான். நல்லா கிளறி மூடி வச்சிடணும். கடைசியாக மாங்காவை போட்டு கொஞ்சம் கிளறி மூடி வைங்க. இல்லைம்மா ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணி மூடி வைங்க. ஸ்லோ பண்ணி மூடி வச்சா மாங்காய் வெந்துடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ சூப்பராக அந்த காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் லைட்டு புளிப்பு இருக்கணும் இல்லையா, அந்த மாங்காய் போட்டால் மாங்காவும் கடிச்சு சாப்பிட இருக்கும். அந்த புளிப்பு அதில் மிஸ் ஆகி சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ ரசம் வைக்கிறேன். ரசம் தக்காளி புளி போட்டு தான் ரசம் வைக்கிறேன். பருப்பு சேர்க்கல. கடுகு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் போட்டு வதக்கிட்டு சிம்பிளாக தான் ஏற்கனவே ரசம் கூட்டி வச்சுருந்த ரசத்தை அதை ஊற்றிட்டேன். எல்லாம் தக்காளி புளி கருவேப்பிலை கொத்தமல்லி மிளகு ஜீரகம் பூண்டு எல்லாமே போட்டு அதுலேயும் நான் கரைச்சிடுவேன். கரைச்சி வச்சதை அப்படியே எடுத்து ஊற்றிட்டேன். ரொம்ப ஈஸியான சமையல் தான் நம்ம சமையல்லாம். இது அப்படியே மூடி வச்சுருக்கேன். என்ன செய்வோம்னா, நம்ம அந்த ரசம் நுர கட்டி வரும்போது இறக்குவாங்க. நான் ஸ்டவ் ஸ்லோ பண்ணி வச்சுட்டு உள்ளே உடையாமல் உள்ளே லைட்டாக கொதிக்கும். அந்த ரசம் உள்ளே லைட்டாக கொதிக்கும், ஆனால் ரசம் உடையக்கூடாது. அந்தமாதிரி உள்ளே கொதிக்கும் பார்த்திங்களா. உள்ளே கொதித்ததுக்கு அப்புறம் தான் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுவேன். அந்த ரசத்தை இறக்குவேன். நுர கட்டி வந்ததும் இறக்க மாட்டேன். அது உள்ளே சின்னதாக லைட்டாக கொதிக்கணும், தெரியுதுங்களா. அந்த கொதிச்சதுக்கு அப்புறம் தான்